ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி கார முட்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கார முட்டை பண்ணுறதுக்கு 4 முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றி எடுத்து வச்சுருக்கேன். இதில் இப்போ கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் வந்து சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ வந்து இதை பீட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் ஒரு 4-5 பூண்டை தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இதில் மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா. நீங்கள் எந்த மசாலா வேணாலும் எடுத்துக்கோங்க. சிக்கன் 65 மசாலா சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, எல்லா மசாலாவுமே இதில் சேர்த்துக்கலாம். இந்த மசாலா எல்லாமே குக் ஆகட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வெங்காயம் மசாலா எல்லாமே நல்லா குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம பீட் பண்ணி வச்சுருக்கிற இந்த முட்டையை இதில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையை வந்து நீங்கள் ஆம்லேட் மாதிரி இந்த மசாலாவை வச்சுட்டு மேலே வந்து ஆம்லேட் மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் போட்டு எடுக்கலாம். இல்லை இந்த மாதிரி கீறு முட்டை மாதிரியும் நீங்கள் போட்டு எடுக்கலாம். மாதிரி ஒரு தோசை கரண்டியை வச்சு இந்த மாதிரி குத்தி விட்டிங்கன்னா நல்லா கீறு முட்டை மாதிரி நல்லாயிருக்கும். இந்த கார முட்டை எல்லா சாப்பாட்டுக்குமே நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.